இந்த படத்துக்கான மையக்கரு தற்கொலை முடிவல்லன்றது எவ்வாறு தேர்ந்தெடுத்தீங்க? இந்த கதை எழுதும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த கதை எல்லாருமே சேர்ந்து நாங்கெல்லாம் திலக்ஷன், கோமகன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவர் அடுத்தது சீனு, இதை எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் இந்த கதை யோசித்து எழுதினது. ஆனால் இதில் பிரதானமாக இதில் வந்து அந்த ஸ்வேதா அந்த மெயினாக நடித்த கேரக்டர் வந்து அந்த கதையும் இருக்குது, அதை விட என்ற சொந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களும் இருக்குது அதில். அப்போ அந்த வழியில இருந்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதோட வந்து கட்டாயம் இல்லத்தில் ஒரு படம் எழுத போகிறோம்னு சொன்னால் எங்களோட சொந்த வழி இல்லாத ஒரு படம் கூட இருக்காது. இந்த படத்தை நீங்கள் எழுதும்போது ஒரு முழு ஒரு மையமாக ஒரு பெண்ணை கொண்டாந்து நிப்பாட்டி அந்த பெண் வந்து ஒரு தப்பான வழிக்கு அவ போகாட்டியும் சமுதாயம் கொண்டு போய் நிப்பாட்டினா கூட இதை போய் நாங்கள் தற்கொலைக்கு முடிவல்ல என்றதை ஒரு பெண்ணை வச்சு எடுக்கணும்ன்ற சிந்தனை எப்படி? இதுக்கு முன்னுக்கு நாங்கள் செய்த சில குறும்படங்களில் வந்து எப்பயுமே வந்து மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேயே படம் இருந்தது. ஏன்னா நான் ஒரு பொடியன்றதுனால நான் அப்படியே எடுத்தேன்னா எந்த யோசனை இருந்தது, எனக்கு அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குண்டா அவங்களோட விதம், அவங்க இந்த வாழ்க்கையை பார்க்குற விதம், இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், இதுகளை பற்றி கதைக்கணுமன்ற ஒரு ஆசை இருந்தது முதல்ல. அப்போ அப்படி ரெண்டாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று செய்து கொண்டிருந்தாங்க. அது செய்து கொண்டு இருக்கும்போது கர்வத்திரைன்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த தங்கா நடிச்சிருந்தாங்க. இந்த இதில் விருது வாங்கினவங்க அவங்கள ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர்ன்றது நாங்கள் அடையாளம் கண்டுட்டோம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல. அதுக்கு பிறகு இந்த கதை இந்த நாங்கள் இவங்க மெயினாக என்ற ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க. அதில் அவங்க எல்லாம் மெயின் கதாபாத்திரமாக இல்லாமல் ஒரு ஒரு பிள்ளை சிறுமியிட இதில் இருந்து நம்ம பார்க்கணும், ஒரு சின்ன பிள்ளை இதுலேருந்து. அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஸ்டோரி எழுதுறதுக்கு ஒரு பெரிய தூண்டலாக இருந்தது என்னென்னா, மன்னாரில் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து தற்கொலை பண்ணி கொண்டாங்க. ஏதோ ஒரு அப்பாவோட வந்து நான் வந்து இடங்கள் இதெல்லாம் குறிப்பிடலை, அப்பாவோட சின்ன ஒரு சண்டைன்னு சொல்லி வந்து ஒரு 14 வயசு பிள்ளை அவள் வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க. அந்த பிரச்சனையும் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையும் மற்றவங்களுக்கு தெரியலை, ஆனால் அந்த பிள்ளைக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்கு. இது நடந்த பிறகு கட்டாயம் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டோம். அதுக்கு பிறகு எழுதினது தான், அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கு